அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் யூனிட்டில் முதல் நடித்த படம் பூனாவருக்கு இருக்குது. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை. அப்படி ரஜினி சார் எங்களுடைய பூனாவருக்கு படத்தில் வந்தபோது அவருக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுக்கு வராது. முதல் நாள் ஷூட்டிங்கு எங்களுடைய லட்சுமி நாராயணனுடைய துணை இயக்குனர் அவர்கிட்ட வழக்கம் போல் ரஜினி சாருக்கு பிரசங்கெல்லாம் படிங்க, நாங்கள் உள்ளே போய் லைட் பண்ணிட்டோம்னா நானும் கேமராமேனும் உள்ளே போயிட்டோம். ரஜினி சார் படித்து எல்லாம் ஃபுல் சீனியும் படித்து காமிச்சிருக்காரு அந்த லட்சுமி நாராயணன். நாங்கள் வெளியே பார்த்தா ரஜினி சாரை காணும். இல்லைண்ணா எங்கே போனார்னா அப்போ ஒருத்தர் ஒன்றுமே ஸ்கூட்டர் கிடையாது, கார் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸ்டுடியோ கிட்டே வாசலில் நடந்து போயிட்டுருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எங்கள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு போய் கூட்டுவாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேன். உடனே முத்துராமன் சார், என்ன சார் ரொம்ப பண்ணுறீங்க, பாலச்சந்தர் சார் மொத்த படத்துக்குமே இவ்வளோ வசனம் கொடுக்க மாட்டார், நீ இவ்வளோண்டு ஒரே ஒரு காட்சிக்கு இவ்வளோ வசனம்னா நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். நீ பேசுவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, உன்னை பேச வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த லட்சுமி நாராயணன் தான் எல்லாருக்குமே வாத்தியார், அவர் உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை தயார் பண்ணிட்டுவார், நீ ஒன்றும் கவலையப்படாத, நான் மொத்தம் சீனையும் ஒரே ஷாட்டில் எடுக்க போகிறேன், நீ என்ன அளவுக்கு தயாராகிறியோ அந்த அளவுக்கு நான் ஷாட் எடுக்கிறேன், அவை நீ தயாரானோன்னு சொல்லு, தயாராகிட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீ செய்யாத, நீ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது பண்ணினா மக்களுக்கு பாராட்டுன்னு ஒரு 4 வரி 8 லைன் இப்படி 10 லைன் அவர் எதுக்கு தயாராகிறோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷாட் எடுக்கும். ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா? கல்யாணத்திலிருந்து எல்லா விதமான பந்தங்களையும் வியாபாரமாவே பேசுறீங்க. நான் ஒரு நல்ல குடும்பத்தை பொண்ணு, அவளோட என்ன மீறி பழகிட்டு இப்ப இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. பூனாவுக்கு என்ன ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். அப்பவே பஞ்சு ஒன்று சார் ரஜினி சாருக்கு பஞ்சு டைலாக்னு இன்னைக்கு சொல்கிறாங்களே, இந்த பஞ்சு டைலாக்கு அன்னைக்கு எழுதினார். பஞ்சுங்க, நீ கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு தண்ணி சாப்பிட்ற, ஜீரணிச்சும்னு நினைக்கிற, அது ஜீரணிக்காது, வயசை கழிச்சிங்கன்னு வெளியே வரும், அந்த வயிற்றை கிழிச்சிங்கன்னு வெளியே வரும்னு அந்த ரஜினி ஸ்டைலில் சொன்னோடனே இந்த தேட்டர்லேயே ஒரு பெரிய கிளாப் உண்டு. நாகராஜன், நீங்க கல்லூரி மங்க கடப்பாறையை முழுங்கிட்டு அதை ஜீரணிக்க சுக்கு கசாயம் சாப்பிடுவீங்க, ஆனா கடப்பாறை ஜீரணமாகாது, என்னைக்காவது ஒரு நாள் வயிற்றை கிழிச்சிடும். அப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை கற்றுக்கிட்டு இன்றைக்கி பஞ்சு டைலாக் எழுதுகிற அளவுக்கு ரஜினி சார் வந்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, எதையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அதில் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாருன்னா அது சும்மா கிடைச்ச வெற்றி இல்லை, அதுக்கான விலையை கொடுத்துருக்காரு, அதுக்கான கஷ்டப்பட்டிருக்கார், நல்லது கெட்டதெல்லாம் பங்கு பெற்று இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காருங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ராணுவ வீரம் ஆர்.எம். வீரப்பன் சாருடைய சத்யாமரிஷனுடைய படம் ஒன்று, அதை நான் பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணுறேன். ஒரு ரைஸ் மில்லில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு சத்தம், என்னன்னு கேட்டால் அந்த ரைஸ் மில்லுக்கு 3-4 பேர் முதலாளி, அவங்களுக்குள்ளே ஏதோ பணம் கொடுக்கலுவாங்கள்ல தகராறு. உடனே ரஜினி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்க, நான் அந்த ஏதோ தகராறு வந்திருக்கு, போய் தகராறை தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு வெளியில் போயிட்டேன். போய் அந்த அவங்களோட பேசி, என்னையா பணத்தை ஒரே ஆள்கிட்ட நீ ஏன் கொடுக்குறீங்க, 4 பேர்ட்டையும் பிரித்து பணத்தை கொடுங்க, ஷூட்டிங் நடக்கிறதுக்கு தடங்களாக இருக்காதீங்க சார், நாங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் கூட்டாந்து சொல்லிட்டு நேரம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு அந்த 4 பேரையும் கூட்டு உட்கார வச்சு கொடுக்குற பணத்தை 4 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தா ரஜினி சாரை காணும். அங்கே என்னடா ரைஸ் மில் எங்கே போனார் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. அங்கே கிட்டத்தட்ட 500-600 மூட்டை நெல் மூட்டை அடிக்கிறது இந்த இதில் ரைஸ் மில்லில். அதை பார்த்தா எங்கேயோ ஒரு மேலே ஒரு ஆள் படுத்துருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா 2வது 3வது அடுக்கில்
ரஜினி சார் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ப்ரொடக்ஷனில் போய் சத்தம் போட்டு ஏன் அவர் போய் நெல் மூட்டை முறையில் போய் பார்த்துருக்காரு. பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க சத்தம் போட்டு போய் ரஜினி விட்டேன் எழுதிச்சா என்ன சார் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் வான்னு கீழே வந்தால் என்ன ரஜினி அத்தியாவசியம் ஒரு பாய விரிச்சு கொடுத்துருப்பாங்க நீ கீழே படுத்துக்கலாம் போய் நெல் மூட்டை மேலே படுத்துருச்சு முதுகெல்லாம் அரிக்காதா அப்படின்னு. அரிக்காது சார். ஏன் நெல் மூட்டை மேலே படுத்த எல்லாருக்கும் அரிக்கியா உனக்கு ஏன் அரிக்காதுன்னு. சார் எனக்கு கண்டக்டர் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ சென்னையிலேருந்து வர்ற லாரிகளில் அந்த நெல் மூட்டையை தூக்கிட்டு போய் கோடவுனில் எடுக்கிற கூலியாக நான் வேலை பார்த்துருக்கேன். ஆகவே நெல் மூட்டை தூக்கி என் முதுகு மறத்து போச்சு சார். இப்போ நெல் மூட்டையில் படுத்தாலும் எனக்கு முதுகு அரிக்காது, நான் ஒரு கூலி சார் அப்படின்னு ரஜினி சார் சொல்லும்போது உண்மையிலேயே கண்ணில் நீர் வந்துச்சு. ஆகவே ஒரு சாதாரண கூலியாக இருந்த ரஜினிகாந்த் இன்றைக்கி உலகமே போகிற சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவருடைய ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், நாணயம், இதுதான் காரணம். என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. அப்போதான் நம்பியார் சார் சிரிக்கிறது, வீரப்பா சார் சிரிக்கிறது அப்படின்னு சத்தம் போடுறது, இதுதான் வில்லன் சீன்னு பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் இவர் வந்து சாஃப்டாக இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணி பார்க்குற பார்வை, கண்ணாடி தூக்கி போய் சிறுத்தை தூக்கி போடும்போது ஜனங்கிட்டே ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட ஒரு வில்லனை பார்த்தோம். ஒரு ஸ்டைலிஷ் வில்லன். அதுதான் என்ட்ரி. அதனால தான் அது அவ்வளோ பெரிய புகழை கிளப்பிச்சு. அதை கண்டுபிடிச்சி சொன்னார் அந்த மனுஷன் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அன்னைக்கு ரஜினிகாந்த் எப்படி எங்களோட பழகினாரோ, சாதாரண ரஜினிகாந்த் இருந்தபோது எப்படி எங்கள் யூனிட்லையும் என்னுடைய பழகினாரோ, சூப்பர் ஸ்டாராக வந்து இன்றைக்கி உலகமெல்லாம் புகழ்கிற பெரிய நடிகராக வந்த பிறகும் அதே மாதிரி பழகிறாரு. அதே மாதிரி அந்த பண்போடு அந்த நட்போடு எங்களோட இருக்கார். என்ன கேட்டாலும் என்னுடைய வெற்றி காரணம் அப்படின்னு கையை மேலே காமிச்சிட்டார். அது மாதிரி அந்த அடக்கம், அந்த பண்பு எங்களை பார்க்க முடியுது. அவர் ஒரே விஷயத்தை நான் பாலச்சந்திரன் விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். அவர் கேமராவுக்கு முன்னால் நடிப்பார், கேமராவுக்கு பின்னால் நடிக்க மாட்டார். உண்மையான ரஜினிகாந்த் தான் வாழ்ந்து காட்டுவார். அப்படி இருந்தால் தாடியோடையும் மியூசியோடையும் இந்த வெள்ளை நடையோடையும் யாராவது வருவாங்களா? நான் இயற்கை சார். நான் எதுக்காக மேக்கப் போட்டு வெளியே வரணும், மேக்கப் போட்டுக்கிட்டு என் மக்களை பார்க்கணும். நான் இருக்கிற உண்மையான மக்கள் பார்த்துக்கிட்டோம். ஆகவே அவரை வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும். இந்த வளர்ச்சிகள் வந்த பிறகும் தலையில் கனமில்லாத ஒரு சாதாரண மனிதனாக, எளிமையான மனிதனாக வாழ்க்கையை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அவர் ரோல் மாடல் நீங்கள்லாம் எடுத்துக்கிறது தான் என்னுடைய ஆசை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும்.